நம்ம எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் எல்லோரும் துதிக்கலாம். தேவனே ஏசப்பா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவருமான நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா வழி நடத்துதலுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கண்களை, சிந்தனை, எண்ணங்களை, ஆட்டிடியூடை, பிஹேவியரை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உம்மை தரிசித்து வாழ்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக நீர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய எல்லா சகல காரியங்களை பொறுப்பெடுத்திருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கரங்களையும் எங்களுடைய கண்களையும் ஆண்டவரே அப்பா பரலோகத்தை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் தகப்பனே, இந்த ஆராதனை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கின்ற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பாடல் பகுதி ஆண்டவரே, சங்கீத பகுதியையும் ஆண்டவரே அப்பா, மெசேஜ் வேளையும் ஆராதனை பகுதியும் ஜெப வேளை எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்கு கீழாக நீர் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஆவியும் உம்முடைய ஆவியும் இணைந்து செயல்பட கிருபை தாருங்க ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் ஆண்டவரே அப்பா இந்த பூமியிலே உண்டாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. பாடல் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கின்ற பாடல் நம்பர் 1 நாம் பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 1வது பேஜில் இருக்கின்ற 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எண்ணில் அடங்க நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. எண்ணில் அடங்க நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே எனக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன்.
சத்திய தேவனின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தேவனின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றும் மூடிய என்னை காப்பவரே உமக்கென்றுமே துதியேன். முற்றும் என்னை காப்பவரே உமக்கென்றுமே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கோ கிடந்தோம், எங்கோ வளர்ந்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே தகப்பனே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சபையிலே நீர் எங்களை நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் ஆண்டவரே அது போகும் என்று சொல்லி இருக்கிறீர். ஐயா, ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம், உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த ஒரு உணர்வோடு நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 16வது பேஜில் 2வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும்,
உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்று. எல்லாரும் வாயில திறந்து, எல்லாரும் வாயில திறந்து, தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை இந்த பூமியில். Everything is possible with God. தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. Everything is possible with God. Everything is possible with God. அறிக்கையிடுமா, அறிக்கையிடுமா, வாயில திறந்து, எல்லோரும் வாயில திறந்து, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாக. தடைகளை எல்லாம் முறிக்கிற தேவன், தடைகளை எல்லாம் முறிக்கிற தேவன். எல்லா தடைகளையும், செங்கடல்களையும், எரிக்கோ கோட்டைகளையும் எல்லாம் தகர்த்தெறிகிற தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறார், நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து, உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் ஆகும் தகப்பனே, உம்முடைய ஆகும் இயேசுவே, உம்முடைய ஆகும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மால் ஆகும் என்று சொல்லி, உம்மால் ஆகும் என்று சொல்லி எல்லாரும் எல்லோரும் வாய்களை திறந்து, தடைகளை முறிக்க உம்மால் கூடும், கட்டுகளை அழிக்க உம்மால் கூடும். அதனுடைய எல்லா காரியங்களை செய்வதற்கு, எல்லா காரியங்களை செய்வதற்கு உம்மால் ஆகும் ஆண்டவரே. சபைகளை கட்ட உம்மால் ஆகும், சபைகளை நிலைநிறுத்த உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் ஆகும் ஆண்டவரே. அநேகரை ரட்சிக்க உம்மால் கூடும், அநேகரை நிலைநிறுத்த உம்மால் கூடும். வாழ்க்கை முடிந்து போனதே என்று சொல்லி நடுவே நின்று கொண்டிருக்கிற ஜனங்களை தூக்கி நிறுத்துவதற்கு உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் சொல்ல முடியாத அற்புதம் செய்பவன் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமாண்டவரே, எல்லாம் உம்மால் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Everything is possible with you, Lord Jesus. Nothing is impossible on your hand, Lord. Nothing is impossible on your hand, Lord. எல்லாம் உம்மால் ஆகும் என்று அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு நமது கரங்களிலே இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 29வது பேஜில் 3வது பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 29:3.
முடியாது. மயக்கும் உலக இச்சைகளும் என்னை என்றும் அணுகாது. மாயையான சிற்றின்பம் என்னை தொட முடியாது. மயக்கும் உலக இச்சைகளும் என்னை என்றும் அணுகாது. வேதத்தை இதயத்தில் என்றும் நான் வைத்திடுவேன். வெற்றி மேல் வெற்றிதனை நாள்தோறும் பெற்றிடுவேன். வேதத்தை இதயத்தில் என்றும் நான் வைத்திடுவேன். வெற்றி மேல் வெற்றிதனை நாள்தோறும் பெற்றிடுவேன். உந்தனுக்காகவே உயிர் வாழ துடிக்கிறேன். என் உயிர் இயேசுவே, என் இதயம் கவர்ந்தவரே. உந்தனுக்காகவே உயிர் வாழ துடிக்கிறேன். என் உயிர் இயேசுவே, என் இதயம் கவர்ந்தவரே. அக்கினியின் சோதனைகள் என்னிடத்தில் நெருங்காது. சீறி வரும் சிங்கங்கள் என்னை ஒன்றும் செய்யாது. அக்கினியின் சோதனைகள் என்னிடத்தில் நெருங்காது. சீறி வரும் சிங்கங்கள் என்னை ஒன்றும் செய்யாது. விசுவாசம் நம்பிக்கை உறுதியுடன் வாழ்ந்திடுவேன். நல்லவராம் உந்தனையே உலகிற்கு காட்டிட சொல்லவும். விசுவாசம் நம்பிக்கை உறுதியுடன் வாழ்ந்திடுவேன். நல்லவராம் உந்தனையே உலகிற்கு காட்டிடுவேன். உந்தனுக்காகவே உயிர் வாழ துடிக்கிறேன். என் உயிர் இயேசுவே, என் இதயம் கவர்ந்தவரே. உந்தனுக்காகவே உயிர் வாழ துடிக்கிறேன். என் உயிர் இயேசுவே, என் இதயம் கவர்ந்தவரே. பாடுகளின் பாதையிலே பரவசமாய் பாடிடுவேன். கேடு வரும் வேளையிலும் கிருபைகளை புகழ்ந்திடுவேன். பாடுகளின் பாதையிலே பரவசமாய் பாடிடுவேன். கேடு வரும் வேளையிலும் கிருபைகளை புகழ்ந்திடுவேன். சிலுவைகளை அனுதினமும் சுமந்து நான் பின் செல்வேன். சின்னவனாம் என்னையுமே உயர்வாக வைத்தவரே. சிலுவைகளை அனுதினமும் சுமந்து நான் பின் செல்வேன். சின்னவனாம் என்னையுமே உயர்வாக வைத்தவரே. உந்தனுக்காகவே உயிர் வாழ துடிக்கிறேன். என் உயிர் இயேசுவே, என் இதயம் கவர்ந்தவரே. உந்தனுக்காகவே உயிர் வாழ துடிக்கிறேன். என் உயிர் இயேசுவே, என் இதயம் கவர்ந்தவரே. அக்கினியின் சோதனைகள் என்னிடத்தில் நெருங்காது. சீறி வரும் சிங்கங்கள் என்னை ஒன்றும் செய்யாது. அக்கினியின் சோதனைகள் என்னிடத்தில் நெருங்காது. சீறி வரும் சிங்கங்கள் என்னை ஒன்றும் செய்யாது. விசுவாசம் நம்பிக்கை உறுதியுடன் வாழ்ந்திடுவேன். வல்லவராம் உந்தனையே உலகிற்கு காட்டிடுவேன். விசுவாசம் நம்பிக்கை உறுதியுடன் வாழ்ந்திடுவேன். வல்லவராம் உந்தனையே உலகிற்கு காட்டிடுவேன். உந்தனுக்காகவே உயிர் வாழ துடிக்கிறேன். என் உயிர் இயேசுவே, என் இதயம் கவர்ந்தவரே. உந்தனுக்காகவே உயிர் வாழ துடிக்கிறேன். என் உயிர் இயேசுவே, என் இதயம் கவர்ந்தவரே. ஆண்டவரே, உந்தனுக்காக ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே நாங்கள் உயிர் வாழ துடிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் நீர் பொறுப்படுத்து. இந்நாள் வரைக்கும் இம்மட்டுமாய் நீர் நடத்தி வந்ததற்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாம் எல்லோரும் சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
சங்கீதம் 46 நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதில் நீழ்கார்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகள் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென், ஆமென். இந்த சங்கீதத்திலே நமது இந்த கால வேளையிலே ஆண்டவர் எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலையில் நாம் கடந்து சென்றாலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றன. அதாவது பாருங்க, முதல் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். எந்த ஆபத்தில் நாம் கடந்து சென்றாலும், எந்த சூழ்நிலையில் நாம் கடந்து சென்றாலும் நமக்கு அடைக்கலமாய் பலனாய் அனுகூலமாய் இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பாருங்க, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், சூழ்நிலைகளை பாருங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொருவரும் கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள், பூமி கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஏன் நம்ம பயப்பட மாட்டோம்னா, தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் பலனும் அனுகூலமான ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இதெல்லாம் பூமிக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள். வசனம் 2:3 என்பது 2:3 மூன்றாவது வசனத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்பது இந்த பூமியில் வரக்கூடிய ஆபத்துக்கள். அந்த ஆபத்துக்கள் வந்தாலும் நாம் என்ன செய்வதில்லை? பயப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அதற்கு அடுத்து பாருங்க, 4வது வசனம், ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் நமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிற்று. பூமி என்ன ஆயிற்று? உருகி போயிற்று, வெந்தி உருகி போயிற்று. ஆனாலும் நாம் என்ன செய்வதில்லை? பயப்படுவதில்லை. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் அந்த இடத்திலே நமக்கு எப்படி இருக்கிறார்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த சூழ்நிலை நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எங்கு எடுத்துக்கொள்வார்? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வார். அப்படி ஒரு சூழ்நிலைகள், அதாவது இந்த பூமி வெந்து உருகி போகக்கூடிய நாட்கள் வரும். அந்த நாட்களில் கர்த்தர் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு போதுமானவராக இருக்கின்றார். அதுதான், அந்த சூழ்நிலை வந்தாலும்
நான் உங்களுடைய அடைக்கலமாயிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி விசாவும் டிக்கெட்டும் எல்லாம் பரலோகத்திற்கு நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க. அதனால நீங்கள் எங்கே போவீங்க? பரலோகத்துக்கு தான் போவீங்க. அதனால இந்த பூமியில் என்ன சூழ்நிலைகள் நடந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய அசைய வேண்டிய எந்த காரியத்திற்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமாயிருக்கிறேன் என்று தேவன் சொல்கின்றார். பூமியிலே பாழ்கடிப்புகள் நடந்து போகிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறைக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த பூமியில எந்த பெரிய மனிதர்களும் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் தேவன் சொல்கிறார், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிற ஜனங்கள் யுத்தம் செய்து ஓய்ந்து போவார்கள். அவர்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. வில்லை ஒடித்து அவர்கள் கொண்டு வருகிற வில்லை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒடித்து போடுகிறார். அவர்கள் கொண்டு வருகிற ஈட்டியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? முறித்து போடுகிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். எந்த காரியங்கள் நமக்கு எதிராக எழும்பினாலும் தேவன் அவைகளை ஒன்றுமில்லாமல் மாற பண்ணுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 7வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 1 வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையுமானவர். எந்த சூழ்நிலையில் நாம் நடந்து சென்றாலும் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நமக்கு துணையாக, அடைக்கலமாக, கேடகமாக, நம்மோடு பலனாக நம்மோடு இருக்கிறவர் நமது தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த ஒரு உணர்வோடு நாம் இந்த இடத்திலே எழுந்து நின்று எல்லோரும் முடிந்தவர்கள் மாத்திரம், கால்வலி இருக்கிறவங்க எல்லாம் அமர்ந்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் மாத்திரம் நம்ம எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லோரும் தனித்தனியாக நாம் தேவனை ஆராதிக்கலாம். தனித்தனியாக நாம் தேவனை ஆராதிக்கலாம். வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த வசனம் நீங்க சொன்னீங்களா இன்னைக்கு? ஓகே. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். யார் இது? ஆபிரகாம். அப்போ ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகின்ற கடிதத்தில் கோடிட்டு காட்டுகின்றார். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானதனுடைய காரணம் என்னன்னா, ஆல்ரெடி அவர் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினதுக்கு பின்பதாக தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர் ஆனான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அப்ப விசுவாசத்தின் தந்தை யார் என்று பார்த்தால் ஆபிரகாம் தான். அப்ப ஆபிரகாமினுடைய விசுவாசத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் என்று சொல்லிட்டு கடுகளவு போலும் அவருக்கு என்ன வரல, சந்தேகம் வரவே இல்லை. கர்த்தர் என்னிடத்தில் சொன்ன காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி கடுகளவும் அவருக்கு சந்தேகம் வராமல் அவருடைய வாழ்க்கை கடந்து வந்து கொண்டே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்திருப்பார், பேசியிருப்பார். அநேக வாக்கு தத்தங்களை கிறிஸ்துவுக்குள் வந்த நாளிலிருந்து, நாம் இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து அநேக வாக்கு தத்தங்கள் மூலமாக கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருப்பார். நாம் இருக்கின்ற சபைகளில் வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் எடுத்துக்கொள்வார்கள். அது போக மறுபடியும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு என்ன நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கின்றன. ஸ்டில் இட் இஸ் கமிங்.
அப்போ இன்றைய நாளில் நம்ம என்ன செய்யணும், நமக்கு இத்தனை வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் வரிசையாய் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற விட்டனவா என்று கேட்டால் இல்லை. ஸ்டில் yet to happen. நிறைவேற இருக்கிறது கொஞ்சம், இன்னும் நிறைவேற வேண்டியது அநேகம் இருக்கின்றன. அப்படிதானே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது. அவர் ஆண்டவர் அழைத்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்தார், அழைத்தார். அவர் கடந்து வந்தார். அதை நாம் வருகின்ற நேரத்திலே நாம் பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆண்டவர் நிறைவேற்றின வாக்கு தத்தங்கள் உண்டு, நிறைவேற்ற வேண்டிய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆண்டவர் என்னை முன்குறித்து என்னை அழைத்தார். அந்த வாக்கு தத்தம் என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறிடுச்சு என்னுடைய வாழ்க்கை. ஆண்டவர் என்னை முன்குறித்து என்னை அழைத்து அவர் என்ன செய்திருக்கின்றார், அவருடைய ஊழியத்திற்காக தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை என்ன செய்துட்டு நிறைவேறிட்டு yet to happen. இந்த வருட ஆரம்பத்திலே நாம் தியானித்த வசனங்கள் நமக்கு பின்பதாக டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கின்றன. ஆதியாகமம் 12:2 நாம் வாசித்திருந்தோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ என்ன செய்வாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்கு தத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் இந்த சபையில் அங்கம் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்திருக்கக்கூடிய வாக்கு தத்தம். இட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். இந்த வாக்கு தத்தம் என்ன செய்யும், நிறைவேறும். தேவன் பேசியது, இது என்னுடைய ஞானமோ இல்லை என்னுடைய உணர்த்துதலோ அல்ல. தேவன் என்னோடு பேசியதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். இதற்கு முன் ஆண்டுகளில் ஆண்டவர் வார்த்தைகளோடு பேசியிருக்கின்றார். ஒவ்வொரு காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரே எங்களோடு பேசும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை பேசியிருக்கின்றார். 1-2 வாக்கு தத்தங்களை சொல்றார். முதல் வருடம், இந்த சபையினுடைய முதல் வருடத்தில் ஆரம்பித்த முதல் வருடத்தில் ஆண்டவர் பேசிய வாக்கு தத்தம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நம்மளுடைய வேலை என்ன, சும்மா இருக்கிறதா நம்மளுடைய வேலை. சும்மா அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறதா நம்மளுடைய வேலை. ஆக்ஷன் நம்மளுடைய வேலை அல்ல, ஆக்ஷன் நம்முடையது அல்ல. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவருக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற ஜனங்கள் அவர்கள் ஓய்ந்து போகும் அளவிற்கு ஆண்டவர் அவர்களை எதிர்த்து என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். அது நிறைவேறினது. இந்த நாட்களிலே ஒரு தேவதாசன் வீட்டுக்கு கடந்து வந்தாங்க. வீட்டுக்கு கடந்து வந்து அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் எங்களோடு ஜெபித்து எங்களோடு காரியங்களை எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க, இன்னும் மற்ற ஜனங்களுடைய ஆதிக்கம் இந்த சபையின் மீது என்ன செய்யாது, இருக்காது. தேவனுடைய ஆளுகை மாத்திரம் என்ன செய்யப்படும், காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தீர்க்க தரிசனமாக என்ன சொன்னாங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இட் வில் ஹேப்பன். அடுத்த வருடத்திலே ஆண்டவர் நம்மளோடு பேசிய காரியம் பாருங்க, 3 வருடத்திற்கு முன்பதாக பேசியது எப்பொழுது நிறைவேறுகின்றன, இந்த வருடத்தில். அடுத்த வருடத்தில் ஆண்டவர் பேசிய காரியம், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் என்ன செய்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை எல்லாம் மறந்திருக்கிறாரா? ஆண்டவர் என்ன மறக்கவே இல்லை. என்று என்னை அழைத்தாரோ அன்றிலிருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யல, மறக்கவே இல்லை. ஆண்டவர் தொடர்ந்து என்னை நடத்தி வந்து கொண்டே இருக்கின்றார். அந்த வார்த்தையும் என்னுடைய யூகத்திலிருந்து நான் சொன்ன வார்த்தை அல்ல, தேவன் என்னோடு பேசிய வார்த்தைகளை நான் இந்த சபைக்கும் சபையினுடைய ஜனங்களுக்காகவும் தேவன் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த வார்த்தையும் கர்த்தர் பேசிய வார்த்தை. நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். இட் வில் கோயிங் டு ஹேப்பன். ஆண்டவர் என்ன செய்யல, மறக்கல. என்ன செய்கிறார், தொடர்ந்து நடத்தி கொண்டு. அந்த வாக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கா? எஸ், ஸ்டில் இட் வில் ஹேப்பன். இந்த வாக்கும் என்ன செய்யும்,
நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். இது போல அநேக காரியங்களை, அநேக சூழ்நிலையில், அநேக இன்சிடென்ட்களில் தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். yet to happen. அநேக காரியங்கள், அதை நிறைவேற வேண்டிய காரியங்களும் உண்டு, நிறைவேறின காரியங்களும் உண்டு, நிறைவேற வேண்டிய காரியங்களும் உண்டு. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களில் நிறைவேற வேண்டியது இருக்கிறதா? நிறைவேற வேண்டியது இருக்கிறது. Jesus will come again. Jesus will come again. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் மீண்டுமாய் இந்த பூமிக்கு வருவார் என்பது என்னது? வாக்குத்தத்தம். We all received. இது என்னது? வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகின்றன? 2000 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், இயேசு அவருடைய நாவினால் சொன்ன வாக்குத்தத்தம் இன்றும் நிறைவேற காத்திருக்கின்றன. அப்போ ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற டைம் பீரியட் இல்லை. இன்றைக்கு நான் வருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. பட் ஜீசஸ் said, I will come again. I will come again. நான் மறுபடியும் இந்த பூமிக்கு நான் கடந்து வருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார்? நியாயாதிபதியாய் கடந்து வருவேன். I will come as a judge. இப்பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம்? கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாவங்களிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தேவன் நமக்கு கிருபை தந்து அவர் நடத்தி கொண்டு வருகின்றார். அவர் வரும் பொழுது அவர் எப்படி வருகின்றார்? மனம் திரும்புவதற்காக சொல்வதற்கு வரவில்லை. ஆல்ரெடி வந்துட்டார். நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார். இன்னும் வரும்போது he will come as a judge. நியாயாதிபதியாய் நமது மத்தியிலே கடந்து வருவார். அந்த நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ரெடியாக இருக்க வேண்டும். ரெடியாக இருக்க வேண்டும். இங்க உலக கோர்ட்டில் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம பண்ணி எடுத்து நம்ம நியாயாதிபதி, நம்ம நிரபராதின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் தேவனுடைய கோர்ட்டில் என்ன செய்ய முடியாது? அப்படி இப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நேரே வா நேரே போ. இஃப் யூ மேட் sin, you will go to hell. If I made sin, நான் பாவம் செய்தேன் என்று சொன்னால் நான் எங்கே போவேன்? நரகத்துக்கு போவேன். இட் இஸ் வெரி சிம்பிள். ஆண்டவரே, நான் இத்தனை வருடம் ஊழியம் பண்ணேன், ஆண்டவரே நான் இத்தனை சபையை ஸ்தாபித்தேன், ஆண்டவரே நான் இதை எல்லாம், எனக்கு ஏதாவது ஒரு நத்திங் will happen. If you sin, go to hell, finish. That's it. அதுதான் நடக்கும். அதை எப்பொழுதும் நம்முடைய கான்சியஸ், நம்முடைய மைண்டு, நம்முடைய நாவு, நம்முடைய சிந்தனை பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வதற்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இன்னும் ஒரு சில வாக்கு தத்தங்களை நாம் பார்க்கலாம். எண்ணாகமம் இது எப்படி வேதத்திலே நிறைவேறி இருக்கின்றன என்று சொல்லி அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த காரியங்களை செய்திருக்கின்றார். எண்ணாகமம் 14வது அதிகாரம், எண்ணாகமம் 14வது அதிகாரம் 6லிருந்து 9 முடிய உள்ள வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமம் 14வது அதிகாரம், எண்ணாகமம் 14வது அதிகாரம் 6லிருந்து 9 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேலின் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மை பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேன் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஸோ தெளிவாக பாருங்க. அதற்கு முன்பதாக 13வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களும் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். காலேபும் யோசுவாவும் மாத்திரம் போகல,
ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு பிரபுக்கள் என்ன செய்யறாங்க, அந்த தேசத்திற்கு, கானான் தேசத்திற்கு வேவு பார்ப்பதற்காக கடந்து செல்கிறார்கள். கடந்து சென்ற 10 கோத்திரத்தாரும் திரும்பி வந்து என்ன சொல்கிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் பெருத்த ஜனங்கள், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க நம்மளை என்ன செய்வாங்க, கொன்னு போடுவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு ஜனங்களை முழுவதுமா அந்த இடத்திலே பயப்படுத்தி விடுகிறார்கள். இப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஏதாவது தேவனை குறித்து சொல்வதற்கு என்ன செய்யறாங்க, ஜனங்கள் முறுமுறுக்கும் போது என்ன சொல்றாங்க, நாங்க என்ன செஞ்சிருப்போம், எகிப்து தேசத்திலே நாங்கள் அடிமைகளா இருந்திருக்கலாமே, இல்லது வனாந்தரத்திலே நாங்கள் இறந்து போய் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை குறித்து அந்த இடத்துல என்ன சொல்வதை நாம் பார்க்கின்றோம், குற்றப்படுத்துவதை நாம் என்ன செய்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 10 கோத்திரத்தார், அது யாரு, மெஜாரிட்டி. 12 கோத்திரத்தார் போன இடத்துல 10 கோத்திரத்தார் என்ன சொல்றாங்க, இது நடக்காது, முடியாது, போகாதுன்னு சொல்லிட்டு 2 பேர் யாரு சொல்றாங்க, யோசுவாவும் காலேப்பும் என்ன சொல்றாங்க, காலேப்பும் 2 பேரும் வந்து என்ன சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். சபை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக அவர்கள் 2 பேர் என்ன செய்யறாங்க, அறிக்கை பண்றாங்க. ஜனங்களுடைய இந்த பிரச்சனையினால ஜனங்கள் அந்த சபையில அந்த மத்தியில பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து அவங்க 2 பேர் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அறிக்கையிடுறாங்க. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அந்த காலேப்பும் அந்த யோசுவாவும் அவர்களிடத்தில் சொல்றாங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். என்ன சொல்றாங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். ஏன்னா தெளிவாய் வார்த்தை சொல்கின்றன. ஆபிரகாமை அழைத்த தேவன் தெளிவாய் அவர்களை சொல்லிவிட்டார், நான் உங்களை எங்க கொண்டு செல்வேன், கானான் தேசத்துக்கு. இஸ்ரவேல் மோசே ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது மோசேயினிடத்துல தேவன் சொல்லிவிட்டார், நான் உங்களை எங்க கொண்டு போவேன், கானான் தேசத்திற்கு நான் அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன், நீ அவர்களை வழிநடத்தி வா என்று சொல்லி மோசேயை தேவன் அனுப்புகிறார். அந்த இடத்திலே போய் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசுவாசம் யாரிடத்தில் இருக்கின்றன, மோசேயின் இடத்தில் அந்த விசுவாசம் உண்டு. கர்த்தர் என்னை அழைத்த தேசத்திற்கு இந்த ஜனங்களை என்ன செய்வார், கொண்டு போய் சேர்ப்பார் என்கின்ற விசுவாசம் மோசேக்கு இருக்கின்றன. ஆனால் இவர்களுக்கோ அது என்னது இல்லாமல் போயிட்டு, அந்த விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் தங்களை காட்டிலும் மற்றவர்களுடைய பிசிக்கல் பலத்தை குறித்து பேசுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி இவர்கள் மறந்து, தேவன் இவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இவர்கள் மறந்து, தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய ஜனங்களுடைய பலத்தை பார்த்து இவர்கள் என்ன செய்தார்கள், பயந்து போய் விடுகிறார்கள். அவர்கள் அவ்வளவுதான், அவங்க வந்து நம்மளை என்ன செய்வாங்க, ஒண்ணு இல்லாமல் பண்ணிடுவாங்க. அவர்கள் வந்து அவருடைய பட்டயத்தால் நம்மளை ஒன்றும் இல்லாமல் வெற்றி போடுவார்கள் என்று சொல்லி, பட்டயத்திற்கு இரையாகும்படி தேவன் நம்மை அனுமதித்தாரோ என்று சொல்லி அநேக முறுமுறுப்புகள் அந்த இடத்திலே கடந்து வருகின்றன. மெஜாரிட்டி ஆகிய 10 ஜனங்களினால், 10 கோத்திரத்தினால் இவர்கள் 2 பேரும் சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அது என்னது, வாக்குத்தத்தம். மோசேக்கு ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நான் உங்களை என்ன செய்வேன், கொண்டு போய் சேர்ப்பேன். அப்ப அங்க பாருங்க, அந்த கானான் தேசத்துல இந்த பாலும் தேனும் என்ன செய்ததா, நிரம்பி இருக்கிறதா. அந்த இடத்துல அந்த தேசத்தை கடந்து சென்று பார்த்து வந்தவர்கள் சொல்வார்கள், அவங்களுடைய மெஜாரிட்டி பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரிகல்ச்சர், இந்த மாடுகள் அதிகமாக வளர வைத்து அதிலிருந்து பால் கறப்பது தான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். அது பால் கறப்பதற்கு அந்த நாள் தாண்டி விட்டாலே அந்த இடத்துல என்ன ஆகுமா, பால் வந்து அது லீக் ஆகிட்டே இருக்குமா அந்த காளைகள். அது மாதிரி தேனும் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அது வந்து ஒழுகி கொண்டே இருக்குமா. அதாவது நிலத்துக்கு அடியில இருந்தும் தேன் கிடைக்குமா அந்த தேசங்கள்ல.
அப்படின்னு சொல்லிட்டு தேசத்தில் கடந்து சென்று வந்த பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக அந்த தேசம் என்ன இருந்தது. அந்த தேசத்துல யாரை கொண்டு போவார் என்று தேவன் சொல்லியிருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி ஆல்ரெடி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். அப்போ வாக்குத்தத்தம் கொடுத்த தேசத்திற்கு கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அநேக தடைகளை அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மீட் பண்ணுகிறார்கள். அநேக தடைகளை அவர்கள் சந்திக்கின்றார்கள். ஃபர்ஸ்ட் தடையை பார்த்தீங்கன்னா செங்கடல் வந்தது. அவருடைய காரியம் இவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி அவர்கள் நினைத்து விட்டார்கள். ஃப்ரண்ட்ல செங்கடல், பின்னாடி என்னது? அவனுடைய படை. அப்படிதானே? எகிப்து தேசத்தினுடைய படை, செங்கடல் படை. இவங்களுடைய காரியம் முடிந்தது என்று சொல்லி அவர்கள் நினைத்தார். அதிலிருந்தும் தேவன் என்ன செய்கிறார்? அந்த செங்கடல் 2ஆக பிளக்க வைத்து அதிலிருந்து நடந்து வரும்படி, கடந்து வரும்படி, வட்டாந்தரையில் நடந்து வரும்படி ஆண்டவர் அந்த இடத்திலே அற்புதத்தை செய்தார். எரிக்கோ கோட்டை வந்தது, அதையும் தேவன் தகர்த்தார். அப்படி அநேக காரியங்களை தாண்டி அந்த ஜனங்களை தேவன் என்ன செய்கின்றார்? நடத்தி வருகின்றார். இந்த இடத்திலும் அந்த தேசத்தில் வாழ்கிற ஜனங்களை பார்த்து அவர்கள் என்ன செய்தார்கள்? மறுபடியும் அவர்களுக்குள்ளாக பயம் வந்து விட்டன. பாருங்க, தேவனை கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் காரியம், நீங்க தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணாதிருங்கள். 2வது, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை கர்த்தர் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. யாரை காத்த நிழல்? தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செய்யிச்சு? நீங்கி போயிற்று. நிழலை விட்டு நீங்கி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை என்றார்கள். கர்த்தர் நம்மளோடு இருந்தா நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஜனங்களையும் பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, பயப்படும். எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருப்பதன் நிமித்தம் நாம் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையே இல்லை, பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை அவர்களோடு பேசினார். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? கடந்து சென்றார்கள். கானான் தேசத்திற்கு இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து சென்றார்களா? எல்லா தடைகளையும் தாண்டி அந்த இடத்திற்கு கடந்து சென்று பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? சுதந்தரித்தார்கள், சுதந்தரித்துக் கொண்டார்கள். இன்றைக்கும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் இந்த பூமியையும் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் தான் இந்த பூமியை என்ன செய்கிறாங்க? ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. யாருக்கும் அது நம்ம நினைப்போம் அமெரிக்கா ஆளுகிறது, அமெரிக்கா ஆளுகை கீழாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிக் பிக் பிஸ்னஸ், அநேக பெரிய பெரிய கம்பெனிகளுடைய ஹெட்டாக இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன செய்திருக்கிறாங்க? இந்த உலகத்தினுடைய அநேக போஷனை அவர்கள் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சரிதானா? அடுத்ததாக சங்கீதம் 3:6 நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 3:6, 3வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படுகிறேன். இப்போ தாவீது சொல்றாரு பாருங்க, இந்த சங்கீதம் இந்த சூழ்நிலையில எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு, தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். யார் தாவீதை கொல்வதற்காக வகை தேடுறார்? அவருடைய மகனே. அவர் என்ன செய்கிறான்? கொல்லும்படி வகை தேடி கொண்டிருக்கிறான். தப்பி ஓடும் பொழுது அவர் சொல்றார், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் என்ன செய்தேன்? என்ன செய்வதில்லை, பயப்படேன். I will not afraid, I will not afraid என்று சொன்னா, தாவீதோடு இருப்பவர் யார்? தேவன். தாவீதை அபிஷேகம் பண்ணினவர் யார்?
தேவன். தாவீதை வழிநடத்துகிறவர் யார்? தேவன். தாவீதை அரசனாக்கினவர் யார்? தேவன். அப்படி இருக்க இந்த சோட்டா பிள்ளைகளை கண்டு தாவீது பயந்துருவாரா? பயப்படலை. தெளிவாக தாவீது எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய பெரிய படை இருந்தாலும் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் என்ன செய்தேன்? பயப்படேன். எந்த போர்ஸாக இருந்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்படாமல் வாழ்வேன். இது வார்த்தை அல்ல, அவருடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்தார்? வாழ்ந்து காமித்தார். தாவீதினுடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்தார்? வாழ்ந்து காமித்தார். அவர் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ இல்லை. தேவனும் அவரை கைவிடவும் இல்லை. கடைசி வரைக்கும் தேவன் காத்து நடத்தி வருகிறார். அது மாதிரி நமக்கு விரோதமாய் எத்தனை ஜனங்கள் எழும்பலாம், எத்தனை பிசாசுகளும் எதிர்த்து நிற்கலாம். அவைகள் எல்லாம் நம்மளை என்ன செய்யாது? ஒன்றும் சேதப்படுத்தாது. ஒன்றும் சேதப்படுத்தாது. அவைகளுக்கெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா யார் நம்மை தெரிந்து கொண்டது? யார் நம்மளோடு இருக்கிறார்? தேவன். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார்? தேவன். தாவீதுக்கு அதில் 10,000 படை இருந்துச்சா போய் அப்சலோமனுடைய படை எதிர்த்து போராடுவதற்கு? இன்னும் அப்சலோம் எங்க போனார்? அதுக்கப்புறம் அந்த பிக்சர்லயே அப்சலோம் இல்லை. அதுக்கப்புறம் தாவீது தான் என்ன செய்றார்? ஆளுகை செய்தார். எதிர்த்து வருகிற ஜனங்களை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு படைபலம் வேண்டாம், நமக்கு தெய்வ பலம் மாத்திரம் போதும். உங்கள் முழங்கால் மாத்திரம் உங்களுக்கு போதும். நீங்கள் யாரை பார்த்தும் எதை பார்த்தும் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. தாவீதும் பயப்படலை, நானும் பயப்படலை. நான் என்ன செய்யலை? பயப்படலை. என்னுடைய அநேக வாழ்க்கையினுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய அநேக காரியங்கள் எல்லாம் ஒன்றுக்காகவும் நான் பயப்பட்டதும் இல்லை, கலங்கினதும் இல்லை, ஸ்டில் பயப்பட போவதும் இல்லை. புரியுதுங்களா? ஆண்டவர் என்னை அப்படி நடத்தி வருகிறார். சங்கீதம் 20வது சங்கீதம் 7-8 வசனங்களை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 20:7-8 வசனங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஓகே. எப்படி? மறுபடியும் அந்த இடத்துல தாவீது தான் வராரு. கடந்து வந்து என்ன சொல்றாரு? சிலர் ரதங்களை குறித்து, அதாவது சிலர் ரதங்கள் குதிரைகள்னா அவங்களுடைய படபலத்தை குறித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மேன்மை பாராட்டுகிறார்கள். எங்களுக்கு படைபலம் இருக்கின்றன. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள் தான் தேவனால் நடத்தப்படுகிற ஜனங்கள். தேவனால் நடத்தப்படுகிற ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தாவீது எதை குறித்தும் கவலைப்படல. தாவீதுக்கு ரதமும் தாவீதினுடைய ரதத்தை குறித்தும் தாவீதினுடைய படைபலத்தை குறித்தும் தாவீது பெருமை பாராட்டவில்லை. கர்த்தருடைய நாமத்தை குறித்தே அவர் பெருமை பாராட்டினார். அதனால தாவீது என்ன செய்தார்? எழுந்து நின்றார். தாவீது என்ன செய்தார்? நிமிர்ந்து நின்றார். எழுந்து நிமிர்ந்து, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அதுதான் தேவனுடைய அந்த ஒரு நடத்துதல். பார்த்தீங்கன்னா, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் எப்பொழுதும் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அப்போ யூதர் ஜனங்களுடைய எண்ணம் என்ன? நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அதுதானே அவங்களுடைய எண்ணம். அவருடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு? நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? ஜெயிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிட்டோம். இயேசு கிறிஸ்து தோத்துட்டாரு, நாங்கள் ஜெயித்துட்டோம். ஆக்சுவலி அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சது நிமித்தம் யார் ஜெயித்தது? யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஜெயித்தது. ஏன்னா பிதாவினுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில்
தெள்ளவும் தெளிவுமாக நிறைவேற்றினார். He won. பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார், மறுபடியும் உயர்த்தார். மரணம் கூட அவரை ஜெயிக்க முடியவில்லை. எல்லாவற்றிலும் ஜெயித்து வாழ்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்லி வித் பவர் ஆஃப் காட். தேவனுடைய அந்த பலத்த பலத்தினால், தேவனுடைய அந்த பலத்த பலத்தினால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் வெற்றி பெற்றவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே காணப்பட்டார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பணபலத்தையோ, நம்முடைய படைபலத்தையோ, நம்முடைய ஞானத்தையோ, நம்முடைய அறிவை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவை எல்லாவற்றையும் தந்த தேவனை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அவை எல்லாவற்றையும் தந்த தேவனை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு அறிவு இருக்கா? எஸ். ஞானம் இருக்கா? எஸ். ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களை எல்லாம் சந்திக்கிறாரா? எஸ். தேவைகளை எல்லாம் சந்திக்கிறாரா? எஸ். இவைகள் எல்லாம் எதனால் வந்ததுன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இன்னைக்கு காலையில் கிச்சனுக்குள்ளே போனேன், ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஆண்டவர், நான் என்ன செய்கிறேன்? தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேவனை என்ன செய்தேன்? மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களை நீர் போஷித்து வழிநடத்துவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி, நாங்கள் எதை குறித்தும் கலக்கம் அடைகிற ஜனங்கள் அல்ல. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பாருங்க அந்த வார்த்தை, தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க. நாங்கள் எழுந்து நிற்கிறோம்னு சொல்லல, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நம்ம சொல்லுவாங்கல்ல, என்ன பாரு நெஞ்ச நிமித்திட்டு வரான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சில பேர். நெஞ்ச நிமித்திட்டு வரான் பாரு, என்ன துணிச்சலோட நெஞ்ச நிமித்திட்டு வரான். அதான் தாவீது இந்த இடத்துல சொல்றாரு, இயேசு எங்களோடு இருப்பதனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நின்று கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீது மூலமா சொல்கின்றார். பாருங்க, இதெல்லாம் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிறைவேற வேண்டியதாக இருக்கின்றன. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நம்மளோடு பேசக்கூடிய இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறினதும் நிறைவேற வேண்டியதுமாய் இன்றைய காலை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். சங்கீதம் 27:3 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 27:3. எனக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையாயிருப்பேன். அதான் என்னதான் எதிர்த்து வந்தாலும் இந்த சங்கீதக்காரன் என்ன செய்வதில்லை? அஞ்சுவதில்லை. 1வது வசனம் 27:1 வாசிங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? 4வது வசனத்தை பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எத்தனை ஜனங்கள் எதிர்த்து வந்தாலும் தாவீதுக்கு என்னதில்லை? எந்த பயமும் எதுவும் கிடையாது. தாவீது சரியாய் சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 நாளாகமம் 29வது வசனம். 1 நாளாகமம் எப்படி ஆலயம் கட்டப்படுகிறது? 1 நாளாகமம் 29வது வசனம், 10-12 வசனங்கள். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 10 10, 11, 12. எஸ். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும்
ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே தத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஸோ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்வேன்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்வதுதான் அந்த காரியம் தான் அவருடைய வாஞ்சையாய் காணப்பட்டது. எந்த ஜனங்களும் அவருக்கு என்ன செய்வதில்லை? எதிர்த்து வருவது இல்லை. எந்த ஜனங்களும் அவருக்கு எதிர்த்து வருவது இல்லை. என்னுடைய அருமை தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய வாழ்க்கையில் அவருடைய காரியங்களை பாருங்க. நான் தேவனுடைய ஆலயத்தில் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்வதுடன் மட்டுமல்லாமல் அது இந்த இடத்துல நிறைவேறுகிற ஒரு காரியத்தை நீங்க என்ன செய்றீங்க? பார்க்குறீங்க. என்ன செய்றீங்க? நிறைவேறுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த 28வது இந்த இந்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தெரியும். தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி தாவீது பொன், வெள்ளி, மரம், என்னென்ன காரியங்கள் ஆலயம் கட்டுவதற்கு தேவையோ எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தார்? அரேஞ்ச் பண்ணிவிட்டார். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டார். அரேஞ்ச் பண்ணிட்டு சாலமோன்ட்ட சொல்றாரு. சாலமோனுடைய வயது சின்ன வயசாக தான் இருக்கு. ஆனாலும் அந்த ஆலயத்தினுடைய வேலையை ஆரம்பிக்கும்படி அடுத்த தாவீதுக்கு அடுத்த ஜெனரேஷனான சாலமோனிடத்தில் அவர் என்ன செய்கிறார்? சொல்கின்றார். அப்போ சபை அனைத்திற்கும் தாவீது சொல்றார், இந்த காரியங்கள் எல்லாம் நான் என்ன செய்தேன்? சேர்த்து வைத்திருக்கிறேன். இந்த ஆலயத்தை கட்டும்படி உங்களால் இயன்றதையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் அப்படியே என்னென்னலாம் தாவீது சேர்த்து வைத்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு, எந்த அளவிற்கு ஜனங்களால் முடியுமோ அந்த அளவிற்கு எல்லாரும் கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள்? ஆலயத்தை கட்டும்படி அந்த தாவீதிற்கு அந்த இடத்திலே கொடுக்கின்றார்கள். பாருங்க அந்த 9வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்துமாய் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். மிகவும் சந்தோஷப்பட்டான். தாவீதிடத்துல அநேக காரியங்கள் இருந்தது. ஜனங்களும் என்ன செய்தார்கள்? கொண்டு வந்து அநேக காரியங்களை கொடுக்கிறார்கள். நம்ம ஆரம்பத்தில் இந்த ரோமர் 4:21 எடுத்து வாசிங்க. ரோமர் 4:21 எடுத்து வாசிங்கள். ஒரு கையில் வச்சுங்க. அடுத்து யாராவது ஒரு ஆள் ரோமர் 4:21. தேவனை என்ன செய்யறாங்க? மகிமைப்படுத்த. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தாவீது கேட்கிற ஆண்டவரே உமக்காக நான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் ப்ரொசீட்னு சொல்லி என்ன கொடுத்துட்டார்? வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். கன்ஃபர்மேஷன் கொடுத்தார். யூ ப்ரொசீட், நீ என்ன செய்? ஆலயத்தை கட்டு என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தார். பெர்மிஷன் கொடுத்தோன்னா ஆலய வேலைகள் எல்லாம் கட்டப்பட்டு வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. வேலை நடந்து கொண்டு வேலை ஆரியங்கள் எல்லாம் நடந்து. அப்போ தேவனை மகிமைப்படுத்தி எதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறார்? வாக்குத்தத்தம் நிறைவேறின. அந்த இடத்துல என்ன செய்யணும்? வாக்குத்தத்தம் நிறைவேறின. வாக்குத்தத்தம் நிறைவேறின உடனே என்ன செய்கிறார்? தாவீது தேவனை மகிமைப்படுத்துகிறார். எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறாருன்னு பாருங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் பாருங்க. மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள்.
கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தாவீது எப்படி வாழ்ந்தார் என்பதை தாவீது அறிந்திருந்தார். தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மால் ஆகும் என்று சொல்வதனுடைய காரணம் என்ன? தன்னுடைய தகப்பனாரால் அங்கீகாரம் இல்லை, தன்னுடைய சகோதரர்களால் அங்கீகாரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொண்டு வந்து அபிஷேகித்து ராஜாவாக்கி இப்பொழுது தேவனுக்கு என்று சொல்லி ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும்படிக்கான பணியை ஆண்டவர் அவருடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். கொடுத்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எவரையும் மேன்மைப்படுத்துவதற்கு தேவனால் கூடும், தேவனால் ஆகும். அதை நாம் பாடினோம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். தெரிந்து கொண்ட ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளில் தாவீது அரண்மனையில் ஏறி அமர்ந்து விட்டாரா? இல்லை. சொந்த மாமனாரால் என்ன செய்யப்பட்டார்? துரத்தப்பட்டார். ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் எதிரி வெளியிருந்த அல்ல, சொந்த மாமனாரே தாவீதை கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள் எடுத்தார். அது ஃபெயில் ஆனார். தன்னுடைய சொந்த மகன் அவரை கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள் எடுத்தார். அதுவும் ஃபெயில் ஆனது. தேவனுக்கு என்று சொல்லி இப்படி ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் பிளான் பண்ணும் பொழுது அந்த என்னெல்லாம் அவர் சேர்க்கிறாரோ அவைகள் எல்லாம் பல தேசங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டவைகள், பல தேசங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டவைகள் எல்லாம் நம்பர் ஒன் ஸ்பெஷல். தேவனுடைய ஆலயம் எப்பொழுதும் எப்படி கட்டப்படும்? ஸ்பெஷலாக கட்டப்படும். ஆண்டவர் யாராலும் அங்கீகரிக்க முடியாத ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை ஸ்பெஷலாக்கி அவர்களை கொண்டுதான் அவருடைய ஆலயத்தை தேவன் என்ன செய்கிறார்? கட்டி கொண்டிருக்கின்றார். இவ்வளவு ஸ்பெஷலாக இந்த ஆலயம் கட்டப்பட்டு எழுப்பப்படுகின்றன. அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நமது மத்தியிலே தேவன் கடந்து வந்திருக்கிறார். அடுத்து பாருங்க, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறின. இந்த இடத்துல மகிமைப்படுத்தி விட்டார் தாவீது. அடுத்து வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்ட ஜனங்களில் ஒருவர் யாரு? தாவீது. அடுத்தது ஆபிரகாம். ஆபிரகாமை நீங்கள் எடுத்து பாருங்கள். முதல் ஆபிரகாம், இரண்டாவது தாவீது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆர்டர் டிஃபரெண்டாக இருக்கு. பாருங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்களை பார்த்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்கள். என்னது வாசிங்க? எங்க இருக்கு? ஆதியாகமம் 12:2-3. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஓகே. அப்போ பாருங்க, அந்த 12வது அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை அழைத்து அப்படியாக தேவன் ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்கின்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். தேவனை ஆசீர்வதிப்பது தேவன்தான். யாரை ஆசீர்வதித்திருப்பார்? ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கின்றார்.
ஸோ இந்த ஆண்டவர் அழைத்தவுடன் அந்த 1வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆபிரகாம் அப்படியே அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து கடந்து போனார். தேவன் ஆபிரகாமை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். பாருங்க, ஒரு 3 வசனங்களை பாருங்க. ஆதியாகமம் 15:6 திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சோ அவன் அவரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 22:8 ஆதியாகமம் 22:8 எடுத்துக்கொள்வோம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய். பாருங்க, ஆபிரகாமும் ஈசாக்கும் சேர்ந்து நடந்து போகும் பொழுது தேவன் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், நீ எனக்கு ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொன்னார். ஈசாக்கும் அந்த தெளிந்த விசுவாசத்தை பாருங்க, எப்படி ஆண்டவர் அந்த விசுவாசத்தோடு அந்த ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமும் அந்த விசுவாசத்தோடு கடந்து செல்கிறார். ஆபிரகாமுடைய இருதயத்தில் என்ன உண்டாயிற்று? நான் என்னுடைய மகனை நான் பலியிட போகிறேன் என்று சொல்லி தேவனோடு அவர் ஒப்புரவாகிவிட்டார். ஆனால் மகன் கேட்கும் பொழுது ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார், நீ என்னோடு வா என்று சொன்னார். ஆட்டுக்குட்டியை அவர் கொடுத்தாரா? தேவன் ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரா? கொடுத்தார். பாருங்க அவருடைய விசுவாசத்தினுடைய அளவு என்னன்னு. தேவனோடு ஆபிரகாம் என்ன சொல்லிவிட்டார்? ஈசாக்கை பலியிட போறேன் என்று சொல்லிவிட்டார். போய் கொண்டிருக்கிறார்கள். மகன் கேட்கும் பொழுது ஆபிரகாம் என்ன சொல்றார்? ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார், நீ என்னோடு வா என்று சொல்லி அவர்கள் இருவரும் ஒன்றாக கூடி கடந்து செல்கிறார்கள். அடுத்ததாக திருப்பிக் கொள்ளுங்கள். 22:17 வாசிக்கலாம். 17 இல்ல அது ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து 13வது வசனத்தை. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். என்ன ஆட்டுக்குட்டியை தேவன் கொடுத்தாரா? கொடுத்தார். ஆபிரகாம் அறிக்கையிட்டார், தேவன் ஆட்டுக்குட்டியை அந்த இடத்திலே கொடுத்தார். பாருங்க, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், பாருங்க 17வது வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒருவருடைய கீழ்ப்படிதல், ஒருவருடைய விசுவாசம் ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விட்டன. ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதல் ஒரு சந்ததிக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விட்டன. நாமும் தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றவர்களாக சுதந்தரிக்க போகிறோம் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் சொல்லக்கூடிய சகல காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன சகல வாக்குத்தத்தங்களையும் வருகின்ற நாட்களில் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு சொன்ன சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றின வாக்குத்தத்தங்கள் அநேகம் உண்டு.
நிறைவேற்ற காத்திருக்கின்ற வாக்கு தத்தங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு சொன்னது போல தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் விசுவாசத்தில் வல்லவர் ஆவதற்கு தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர். அப்படியாய் நீர் செய்ய போகின்ற நல்ல தயவுக்காக, நல்ல இரக்கங்களுக்காக, நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன் ஆண்டவர். அப்பா, உமோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக நீர் எங்களை நடத்துங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய அன்பிலே, உம்முடைய மகத்துவத்தில் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமையுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே, மகிமையை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நாங்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்குள்ள கிருபைகளை நீர் தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்து தொடர்ந்து நீர் எங்களை நடத்தி வாருங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொண்ட எல்லா வாக்கு தத்தங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நீர் சொன்னதை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. தாவீதினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் சொன்னதை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. நீர் வாக்கு தத்தம் கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றாத தேவன் அல்ல ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா வருகின்ற நாட்களில் ஆண்டவரே இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா வாக்கு தத்தங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு சபையாக நாங்கள் கிளைம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல